மேக்னெட்டுக்கு மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷனில் அலைன்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு மேக்னெட்டை நீங்கள் ஒரு த்ரெட் மூலமாக கட்டி ஹேங் பண்ணிட்டீங்கன்னா எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி இது நார்த் அண்ட் சவுத்தில் அலைன் ஆகிடும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, லைக் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் அன்லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ் ஈச் அதர். அப்படின்னா ரெண்டு போல்ஸும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பல் பண்ணும். அதுவே ஆப்போசிட் போலாக இருக்கும்போது அதை அட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இது செகண்ட் ப்ராப்பர்ட்டி. மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா டிரான்ஸ்மிஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதில் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று மேக்னட்டிசம் வித் கான்டாக்ட், இன்னொன்று மேக்னட்டிசம் வித்தவுட் கான்டாக்ட். அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்னட்டிசம் வித் கான்டாக்ட்னா ஒரு பின் எடுத்து இந்த மேக்னெட்டில் ஸ்ட்ரோக் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பின் மேலே வைக்கும்போது அந்த பின் ஒரு மேக்னெட் மாதிரி அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் ஆக்ட் பண்ணும். ஸோ டெம்பரரியாக இதை கான்டாக்ட் பண்ணும்போது மட்டும் மேக்னடைஸ் பண்ணுறது. மேக்னட்டிசம் வித்தவுட் கான்டாக்ட் அப்படின்னா ஒரு காயின் எடுத்து நீங்கள் மேக்னெட் பக்கத்தில் வச்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அட்ராக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல கான்டாக்டே பண்ணாமல் மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த காயினுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் ப்ராப்பர்ட்டி. நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. அது அட்ராக்ஷன் அப்படின்னா மேக்னட்டிசபிள் மெட்டீரியலை மட்டும்தான் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதுதான் அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஒரு மேக்னெட் பக்கத்தில் ஒரு காயின் பக்கத்தில் கொண்டு போனாலே அந்த காயின் அட்ராக்ட் பண்ணிடும். எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமல் அந்த காயின் அந்த மேக்னெட் அட்ராக்ட் பண்ணிடும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் மேக்னெட் பக்கத்தில் ஒரு காயின் பிளேஸ் பண்ணும்போது இந்த காயினில் அதோட ஆப்போசிட் போல் இன்டியூஸ் பண்ணி விட்டுரும். அதாவது இப்போ நீங்கள் நார்த் போல் பக்கத்தில் வைக்கும்போது அந்த காயினில் சவுத் போல் ஆட்டோமேட்டிக்காக இன்டியூஸ் ஆகிடும். ஸோ ஆப்போசிட் போல் அட்ராக்ட்ஸ் ஈச் அதர்ங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக இந்த காயின் இந்த மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகுது. ஸோ இதுதான் அட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேக்னட்டிசபிள் மெட்டீரியல். அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஒரு மேக்னெட்டை சுற்றி எப்பயுமே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் ஆகிருக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த மேக்னெட்டை சுற்றியுமே அது ஃபோர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இன்னும் ஃபர்தராக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.